ஒரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னா, அவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்படிப்பட்ட ஒளி அப்படின்னா, இது ஆவிக்குரியதான ஒளி. ஹல்லேலூயா. இந்த ஒளி, ஒரு சூரியனை பார்க்கிறோம், இது இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா இருக்குது. சந்திரனை பார்க்கிறோம், இரவுக்கு ஒரு ஒளியா இருக்குது. நான் உலகத்துக்கு நான் உலகத்துக்கு ஒளி அப்படின்னு ஆண்டு சொல்ற. எதுக்கு ஒளி அப்படின்னா, இருள் ஒண்ணு இருக்கிறனாலதான் ஒளி ஒண்ணு வேணும். அல்லேலூயா. டார்ச் எதுக்கு அப்படின்னா, இருளுக்கு தான் டார்ச் தேவை இல்லையா? நைட்ல நடக்கிறதுக்கு டார்ச் வேணும். நைட்ல திருட வருவான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு டார்ச் வேணும். மிருகங்கள் வரும். மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மிருகங்கள் சில நேரங்களில் இரவுல நடமாடி வீடுகளுக்குள்ள வரும் பொழுது டார்ச் இருந்தா தான் அடிக்க முடியும். பாம்புக்கு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா டார்ச் இருந்தா தான், இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல இந்த உலகத்துக்கு ஒரு இருள் இருக்குது. ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்துக்குள்ள ஒரு இருள் இருக்குது, ஆனா நானும் அது ஒளியா நான் வந்திருக்கிறேன். அப்ப இருளை மேற்கொள்கிற ஒளியாக இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, நானே எப்படி இருக்கிறேன்? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருள்ல நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை. அப்ப அந்த ஒளிக்கு அவரே ஆன்சர் பண்றாரு. என்ன ஒளினா? ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. அப்படின்னா மரணத்தின் இருள் ஒன்று இருக்கிறது. மரணத்தின் இருளை போக்கும்படியாக இயேசு அந்த மரணம் என்கிற இருள், மரணத்தை யாரும் விரும்புறது கிடையாது. மரணம் என்பது ஒருவனை இருளுக்குள்ளாக கொண்டு போகுது. மரணம் இருளோடு சம்பந்தப்பட்டது. வசனம் சொல்றது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுது. அப்ப அந்த பாவத்தின் இருளை போக்கும்படியாக ஜீவனை கொடுக்கிற ஜீவ ஒளியாக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படி சொல்லும் பொழுது எதற்காக இந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார்னா, நீங்க மேல பாத்தீங்கன்னா அதுக்குரிய வசனத்தை நீங்க புரிய முடியும். 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இது ஒரு இருள். பாவம் என்பது ஒரு இருள். அப்ப தேவன் தான் அந்த பாவத்தின் தண்டனைக்குரிய கட்டளையை அவர் தான் போட்டாரு. அவர்கிட்டயே இப்ப வந்து கேட்கிறாங்க, ஒரு பெண்ணானவள் இப்படி ஒரு பாவத்துல எப்படி பிடிக்கப்பட்டாலாம்? கையும் மெய்யுமாக அவள் பிடிக்கப்பட்டுட்டாலே. அதனால நாங்க பார்த்துட்டோம். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனைனா கல்லெறிஞ்சு கொல்லணும். அதுதான் தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இதுதான் பாருங்க இருள். அந்த பாவம் என்கிற இடத்துக்கு வரும் பொழுது, பாவம் ஒரு மனிதனை இருளுக்குள்ளே தள்ளும். அல்லேலூயா. பாவம் எப்படி வருது? தன்னுடைய கிரியை பொல்லாதாய் மாறும் பொழுது அது பாவமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு சட்டத்தை போடுறாங்க, அந்த சட்டத்துக்கு எதிராக இருந்தா அது பாவம். அல்லேலூயா. தேவன் ஒரு சட்டத்தை போடுறாரு, இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் இருக்கிறபடினால இந்த ஆலயத்துக்குள்ள பாவம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இந்த சரீரம் நல்லா இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கத்தை இந்த சரீரத்துக்குள்ள கொண்டு போனா இந்த சரீரம் செத்து போயிடும் இல்லையா? தேவையில்லாத குடிச்சோம்னா சரீரம் செத்து போயிடும். அதுக்கு தான் நிறைய போலீஸ் அதிகாரிகள் ஏன் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏன் இருக்குதுன்னா, இந்த சரீரத்துக்கு தேவையான நல்ல காரியத்தை செஞ்சாதான், அது தவறான போச்சுன்னா மனுஷன் செத்து போயிடுவான், அவன் உயிரோடு வாழ முடியாது அப்படின்றதுக்காக தான் தேவன் மனிதர்களோடு ஒரு சட்டத்தை போட்டு ஒரு ஒழுங்குமுறையினால ஒரு கவர்மெண்ட் மூலமாக மனிதர்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளும் வீட்டுல பாருங்க ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம். அந்த குடும்பத்துல தேவையானதை வாங்கி கொடுக்கிறோம், தேவையில்லாத என்ன செய்யறதில்ல வாங்கி கொடுக்கும். தேவையான ரூல் போடுறோம், தேவையில்லாத காரியம் வீட்டுல யாரும் நடக்க விடுறது இல்லை. ஏன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா?
பிள்ளை படிக்கணும், எங்கேயாவது போறானா ஏன் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா வாழணும், வீட்டுல என்ன இதெல்லாம் என்னதுன்னா இதுதான் ஜீவனை கொண்டு போகிறதான வழி. அல்லேலூயா. இருள் என்ன செய்யணும், ஒரு குடும்பத்தை கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். மரணம் இல்லையா, பயம் ஒரு இருள் இல்லைங்களா, பாவம் என்பது ஒரு இருள். அப்ப இந்த பெண்ணை எப்படி பிடிச்சிட்டாங்கன்னா கையை மையமா பிடிச்சனால பாவம் அவளை, இருள் அவளை ஆண்டு கொண்டு இருக்கிறபடினால இப்ப கடவுள்கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்படி பிடிக்கப்பட்டவரை கொல்லணுமே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 6ஆம் வசனம் இப்படி இருக்குது. அவர் மேல் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவும் குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி பாருங்க, பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியணும். ஒரு பெண்ணை பிடிச்சிட்டாங்க, கையும் மையமா பிடிச்சிருக்கிறாங்க, கர்த்தருடைய சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, கர்த்தர் முன்னாடி இப்ப நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு. பாருங்க, கர்த்தர் சட்டத்தை போட்டிருக்கிறாரு, அந்த சட்டத்தை போட்டவருடைய எதையாவது காரணத்தை உண்டாக்கி அவரை மடக்கலான்னு மனுஷன் நினைக்கணும். கடவுளை குற்றப்படுத்த யாராலுமே முடியாது. ஏன்னா அவர் குற்றம் இல்லாதவர், குற்றம் சாட்டப்பட்ட நம்மளை விடுவிக்கும்படியாய் வந்தவர் தான் அவர். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர், பாவம் உள்ளவர் அல்ல, அவர் பாவம் இல்லாதவராய் அவர் பாவத்தை தனக்காக ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமானாக மாற்றுகிறார். அதுதான் இந்த ராபோஜனம். இந்த ராபோஜனத்திலேயே நம்ம பங்கெடுக்கிறோம் அப்படின்னா, எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க சிலுவை இருக்குது இல்லையா, இப்ப இந்த சிலுவையில இயேசு இல்ல, நம்ம சிலுவையை மட்டும் தான் வச்சிருக்கிறோம். ஏன் இயேசு இல்ல? கரெக்ட், கரெக்டான பதில். இயேசு மரித்து உயிர் தெழுந்தபடியினால அவர் இந்த சிலுவையில இல்ல. அல்லேலூயா. இல்லாட்டி இந்த சிலுவையில அவர் என்ன செய்யணும், தொங்கிட்டு இருக்கணும். தொங்க ஏன் இல்ல, நம்ம சிலுவையை மட்டும் வச்சிருக்கிறோம்னா, அவர் மரித்த, அவர் உயிர் தெழுந்தார், அவர் சிலுவையிலே கிடையாது. அல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனுக்கு நம்மளை பங்குள்ளவராக அவர் ஜீவ ஒளியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தின் ஒளியை அகற்றி, இருளை அகற்றி, ஒரு மனிதனுக்குள்ள எப்படி இருள் வருது, அவர் பாவம் செய்யும் பொழுது அவன் இருளுக்குள்ளே தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. இருள் என்னன்னா பாவம். பாவம் என்கிற இருளை மாற்றும்படியாக ஜீவ ஒளியாக வர்ற. அப்ப இந்த பெண்ணை பிடிச்சிட்டாங்க, அவர் கேட்கிறாங்க, குற்றச்சாட்டுபடியா வர்றாங்க. கேட்கும்போது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடியினால அவர் நிமிர்ந்து பார்த்து, அவங்க நினைச்சிட்டாங்க கரெக்டா கையுங்கமா பிடிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு, அவ பாவம் செய்தவர், நம்ம எல்லாம் நீதிமான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை கேட்பாருன்னு அவங்களும் என்ன செய்யல, எதிர்பார்த்ததை எவனாவது கடத்திட்டு என்ன செய்ய மாட்டான், கொண்டு வந்திருக்கவே மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாவிகளே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள், நமக்கு யாரும் நீதிமான் கிடையாது. ஆனால் தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற கிருபாதார வழியாக உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் அந்த ஜீவ ஒளி. அப்ப அந்த இருள் என்னது, பாவம். அல்லேலூயா. அந்த பாவத்தை போக்குற மருந்து யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிற மருந்து என்னன்னா இயேசுவின் ரத்தம் தான். அல்லேலூயா. அந்த ரத்தம் பாவத்தை உள்ள என்ன செய்து மனிதனை மன்னிக்கிறது. அது இயேசு சிலுவைக்கு வராத வரைக்கும் அவர் பலிகளை கொடுத்தார். அல்லேலூயா. பலி மூலமாக ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிற ஒரு மாற்று பொருளை வச்சாரு. ஆனா இயேசு எப்ப சிலுவையில் மரிச்சாரோ அதுக்கு பிறகு நீங்கள் நானும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் நின்று விட்டது. அல்லேலூயா. இயேசு வருகிற வரைக்கும் தான் அது செலுத்தப்படணும். இயேசு வந்து விட்டா அந்த பலி அல்ல, அவர் சொல்றாரு ஸ்தோத்திர பலியிடு. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர பலி எனக்கு அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமை என்னை நிரப்புகிறது. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்புகிறது. அவர் என்னை மூடுகிறது, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவர் என்னுடைய தேவையில்லாத காரியத்தை நிமிர்ந்து எடுத்துக்கொள்ள என்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அதான் நம்ம பாடி துதிக்கிறோம், சத்தமா பாடி துதிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் பாடி துதிக்கும் பொழுது என் சிறையிருப்பு மாறும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, இருள் கண்ணுக்கு தெரியாது, ஜீவ ஒளி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த ஜீவ ஒளிக்கு தான் நீங்கள் நானும் பிரயாணப்பட்டு கொள்ளும். அல்லேலூயா. உள்ளான மனுஷனுக்கு அதை உணர முடியும். இந்த மாமிச மனுஷனுக்கு இந்த லைட்டை உணர முடியும், இந்த சூரியன் ஒரு உணர முடியும்,
எதெல்லாம் உணர முடியுமோ அதெல்லாம் உணர முடியும். ஆனா உள்ளான மனுஷனுக்கு உள்ளான காரியத்தை உணர முடியும். அல்லேலூயா. இப்ப அவனுக்கு சூரியனை உணர முடியாது, உள்ளுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனா இந்த வார்த்தையின் வருகிற வார்த்தையை அவனால உணர முடியும். ஆவி மண்டலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், பாவம் எங்கிருந்து வருது நம்மளால என்ன செய்ய முடியும், அதுல இருந்து பரிகாரம் யார் அப்படின்றது அவனால. உள்ளான மனுஷன் ஏதோ ஒரு கடவுளை தேடுகிறான். ஏன் அப்படின்னா அந்த மனிதன் அவனுக்கு தேவை கடவுள். அல்லேலூயா. அந்த கடவுள், அந்த ஆத்மா கடவுளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆத்மா கடவுளையே தேடுது. அல்லேலூயா. ஏன்னா அங்கிருந்து தான் அந்த ஆத்மா என்ன பண்ணிருக்குது, வந்திருக்குது. அதனால கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் சுதந்திர பலன் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினால அந்த விடுதலை நமக்குள்ளாக கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் மனிதன் கடவுளை தேடி போகிறான். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். கேட்டுட்டே இருக்கிறாங்க, முடிச்சுட்டு வந்துட்டப்பா கல்லெறியணும் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாரு, முதல்ல கல்லெறிங்கப்பா அப்படின்னு மறுபடியும் தான் செஞ்ச வேலையை செய்யறாரு. அவர் மறுபடியும் குனிந்து தரையில் என்ன செய்யறாரு, எழுதுற 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களும் கலத்திட்டு வந்துட்டாங்க. இது பண்றதுக்கு என்னன்னே தெரியாது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஆனா பாவத்தின் கொடூரம் அது தன்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்துக்கணும். அல்லேலூயா. அதனால பாவம் தன் சந்ததியும் அழிச்சுடும். அதுல கவனமா இருக்கணும். அந்த இதெல்லாம் மாற்றும்படியாக இயேசு வராரு. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாரும், பெரியவனும் பாவம் செஞ்சிருக்கிறான், சின்னவன் நிக்கலாம் இல்ல, அவங்க பாவம் தெரியாத நிக்கலாம். ஆனா மனசாட்சி சொல்லும் நாம் பாவியா இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தின் வித்தா இருக்கிறோம். மனசாட்சி அதான் உள்ளான மனுஷன். அந்த மனுஷங்கிட்ட நீங்க எதையுமே என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. உள்ளான மனுஷன். இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம ராம்போஜனம், எத்தனை பேர் ஜெபத்தோட வந்தீங்க, எத்தனை பேர் நைட் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை பேர் உபவாசத்தோட வந்தீங்க, உள்ள சொல்லும். கை தொக்கணும் நான் தொக்காட்டியும் அதை கடவுளை இந்த கேள்வியை கேட்டு நமக்கு தெரியும். அதுக்காக அது தவறு இல்லை. உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு தேவையான வழிமுறை அதுதான். ஆண்டவர் வந்து நீ வந்து ஞாயிற்றுக்கிழமையானா சாப்பிடாமையே வா அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே இல்ல. அதே போல சாப்பிட்டு வானும் இல்ல. அப்ப ஏன் அதை நம்ம செய்யணும், கடவுள்கிட்ட போகும்பொழுது நம்முடைய அர்ப்பணிப்பு போகிறோம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு என்ன அர்ப்பணிப்பு, ஒரு உணவை தியாகம் பண்ணி அந்த மனசை ஒருமுகப்படுத்தி அலைய விடாம அந்த வந்து சேர்க்கிறோம். அதுக்குதான், வேற ஒண்ணும் கிடையாது. ட்ரெஸ்ஸை ஏன் சரியா போட சொல்றோம், அந்த ட்ரெஸ்லயும் அந்த பரிசுத்த கோடு என்ன செய்யுது, சரியான ட்ரெஸ்ஸை போட்டு வந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, விதிமுறை இருக்குது. அதுக்கு ஒரு ஏன் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் இருக்கு அவங்க, ஏன்னா அந்த பிரசனத்தை அது கொடுக்கும். அந்த இடத்துக்கு அந்த பிரசனத்தை என்ன செய்யும், கொடுக்கும். அதே போல சபைக்கு வரும்பொழுது சபைக்கு தேவையானதோடு வந்தீங்கன்னா அந்த பிரசனத்தை அது கொடுக்கும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, மனசாட்சி நிமித்தம் எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்ல. இப்ப யாரு இருக்கிறானா, இயேசுவும் அந்த பெண்ணு மட்டும் தான் நிக்கிறார். அல்லேலூயா. இவள் பாவம் செய்தவள், ஆனா பாவத்தை மன்னிக்கிற இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பாவியா இருக்கலாம், என் பாவத்தை மன்னிக்க என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கூட இருக்கிறாரா? உங்க கூட இயேசு இருக்கிறாரா? உங்க வேலையில இருக்கிறாரா? அவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயந்திருப்பதில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் மன்னிக்கும்படியாகவே இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எதுக்கு சிலுவைக்கு வந்தார்னா, எல்லாரும் என்னை குற்றம் சாட்டுறாங்க, என்னை குற்றம் சாட்டுவதற்காக வரல, என்னை மன்னிக்கும்படியாக வந்திருக்கார். உங்களை என்னையும் அவர் மட்டும் மன்னிக்கலன்னா மனுஷன் இன்ன வரைக்கும் நம்மளை குறை சொல்லிட்டு தான் இருக்கிறான் இல்லையா? எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு மட்டும் சொல்றாரு, நான் உன்னை குற்றப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அவர் என்ன பார்த்து சொல்றாரு, மகனே நான் உன்னை குற்றப்படுத்தல, நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த இடத்துல தான் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. இப்ப 10ஆம் வசனம். அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம்
குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். இல்லையா? அத்தனை பேரும் வந்தாங்க, ஒருத்தருமே காணா. ஆண்டு சொல்றாரு, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் ஒருத்தை கூட உன்னை தீர்க்கலையா? ஒருத்தை கூட உங்களை என்னை குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த மனிதனும் குற்றப்படுத்த முடியாது. குற்றப்படுத்துகிற சாத்தானாகிய ஒருவன் இருக்கிற, அவன் குற்றப்படுத்துவான். அந்த குற்றத்தை போக்க முடியா இயேசு சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவனும் இப்ப என்ன செய்ய முடியாது? உங்களை என்னையும் எந்த மனிதனையும் குற்றப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா எல்லா மனிதர்களும் பாவிகள். அல்லேலூயா. பாருங்க, தெளிவாக பெரியோர் என்ன பாவம் தெரியும், சிறியோர் பாவத்தை தெரியாது. ஆனா பாவம் அவர்களும் இருந்தபடியினாலே போய்விட்டார்கள். ஏன்னா பாவத்தின் வித்து பிறக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. முள்ளு மரம் முள்ளுனுடைய விதை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். அதே போல இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்து, இப்ப அவர் சொல்றாரு, யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்ய. அதுதான், இனி பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிய வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு மிஸ்டேக்க மறுபடி பண்ணக்கூடாது. ஒரு மிஸ்டேக்க மறுபடி நம்ம பண்ணக்கூடாது. சொல்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி மாறு மகனே, இனி மாறு மகளே. அப்ப ஆண்டுடைய நேசம் எவ்வளவு பெரியது பாருங்க. ஆண்டுடைய நேசம், நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இயற்கை, எல்லாரும் தப்பு செய்யறவர்கள். ஆனா ஆண்டு சொல்றாரு, இனி செய்ய. அல்லேலூயா. இனி பிரச்சனை பண்ணாத, இனி நீ மாறுபடாத, இனி நீ பொய் சொல்லாத, இனி நீ உண்மையாயிரு, இனி நீ சத்தியத்துல நட, இனி நீ ஒழுக்கமாயிரு, இனி செஞ்ச தவற இனி செய்யாத. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இனி சண்டைப்படாத அப்படின்றது நிறைய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. அதுல தான் அவர் சொல்றாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான். இப்பதான் சொல்றாரு, எதுப்பா இருளு? இந்த பாவம் தான் இருளு. ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு, இதெல்லாம் பாவம், பிடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது பாவம், நீ செஞ்ச தவறு பாவம், இந்த காரியத்திலிருந்து நீ மாறணுமா இருந்தா, அவர் அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. இருள் மாறணுமா இருந்தா இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற இருள் மாறணுமா இருந்தா இயேசுவை நான் பின்தொடர்ந்து போகணும். அல்லேலூயா. நான் சபையை தேடி வரணும். அல்லேலூயா. சபையை தேடும் பொழுது அங்குதான் வெளிச்சம் இருக்குது. அல்லேலூயா. சபையிலே கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குது. தேவனை பின்பற்றும் போது அந்த இருள் என்னை பின்தொடராது. அல்லேலூயா. சங்கீதம் 91ல பார்க்கிறோம், பகலில் பறக்கும் அம்பும் இருளில் நடமாட கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாராக்கும் சங்காரம் என்னை தொடராது. அல்லேலூயா. அதனால இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள்ல நடக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கும் இருள் இருக்குதா? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாவம் என்கிற இருள் வரக்கூடாது. அல்லேலூயா. பாவம் இருந்துச்சுன்னா நம்ம இருளுக்குள்ள போயிடுவோம். அப்ப ஆண்டவரோடு நடந்துகிட்டு இருள் பக்கமா திரும்பக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா இயேசுவோடு இருப்பாங்க, இருள் பக்கமா போயிடுவாங்க. லோத்து குடும்பம் பாத்தீங்களா, லோத்து குடும்பம் தவறான வழியில அவர்கள் போய்விட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜீவனுடைய வழியிலே அவர் நடந்தான், தேவனுடைய வார்த்தையிலே அவர் நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் அந்த பாதையில தான் நம்ம நடக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள நடக்க மாட்டான், ஆனா ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி நமக்குள்ள என்ன செய்யும்? கண்டிப்பா வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 12:35 அப்போ வாசிங்களேன். 12:35 யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். அப்படி சொல்றாரு. இந்த ஒளி போக வேண்டிய ஒரு காலம் இருக்குது. இந்த ஒளி என்ன செய்ய போகுது? போயிடும். இந்த ஒளி மறைய வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளாக என்ன செய்யணுமா? அந்த ஒளியோடயே நடந்துருங்க.
அல்லேலூயா. ஃளைட் புறப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஃளைட்டை விட்டுட்டுனா அந்த ஃளைட் கிடைக்காது நமக்கு. அதனால அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ரயில்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த இடத்துல ரொம்ப பண்றாங்கன்னா அந்த டைமுக்கு விட்டுட்டு அந்த டைம் மாறிடும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இது ஒளி இருக்கிற காலமப்பா, இந்த காலம் கொஞ்ச காலத்துல இந்த ஒளி எப்பொழுதுமே நிரந்தரமா இருக்காது, சீக்கிரமா இந்த ஒளி இந்த இடத்தை விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி அதுல நீங்க நடங்க. அல்லேலூயா. அதுல நீங்க பின்பற்றுங்க. மறுபடியும் தான் போகிற இடம் தெரியாது. இருள ஒருத்தர் நடந்தானா எங்க போய் விழுகிறோன்னு தெரியாது. ஆனா வெளிச்சம் எங்க போகுதுன்னு காமிக்கும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்கிறோம்னு பைபிள் நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்குது. அவன் ஜீவனை கண்டடைவான். அல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனுக்கு நேராக அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. அப்ப இருள் இருக்கிற காலத்திலேயே வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம வெளிச்சத்தில் நடந்துடும். அல்லேலூயா. வெளிச்சம் இருக்கும் போது என்ன செய்யணும்? நடந்துடும். வெளிச்சம்னா பரிசுத்த ஆவியான பூமியில இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? செய்திடணும். பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்டார்னா அதுக்கு பிறகு நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது போகிற ஒரு டைம் ஒண்ணு இருக்குது, அது போயிடும். அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ரெடி ஆகணும். அல்லேலூயா. இந்த ஒளியோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணிடணும்? நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கின்றவன் எவனோ இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல விசுவாசமாய் எவனோ இருளில் இராதபடிக்கு இருள்ல இருக்க மாட்டான். அப்ப விசுவாசம் என்னை அவரோடு கூட இருக்கிற விசுவாசம் என்னை இருள்ல உட்கார வைக்காது, என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்ப இங்க இருள் இருக்கா, வெளிச்சம் இருக்குதா? வெளிச்சம் இருக்கு. ஆண்டவர் சபையில இந்த வெளிச்சத்தை பத்தில உள்ளான ஆத்மாவுடைய வெளிச்சத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சபையிலே நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் இங்கே இருக்கிறார், இவர் இங்கே ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றும் பொழுது இருள் என்னை ஆள முடியாது, பாவம் என்னை ஆள முடியாது, மரணம் என்னை ஆள முடியாது, சாபம் என்னை ஆள முடியாது, பிசாசின் கிரியைகள் என்னை தொட முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒளியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இருள் என்னை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க. என்னிடத்துல விசுவாசமா இன்னும் நாம இருக்கணும். இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இருள்ல இருக்க மாட்டேன். அவர்கிட்ட அப்ப விசுவாசம் என்னை இருளுக்குள்ள இல்ல, என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அல்லேலூயா. அப்ப தேவன் மேல நான் விசுவாசம் வைக்க என் பலவீன போராட்டம், இருள்கள், பாவங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி நான் ஜீவனை கண்டடைகிறேன். அல்லேலூயா. நான் ஜீவனுக்கு நேராக நான் புறப்பட்டு போகிறேன். அதான் அவனுடைய வார்த்தை. 9:5 வாசிங்க. யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உலகத்துல இருக்கும் பொழுது உலகத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அப்ப இயேசு இந்த உலகத்துல இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்ப சொல்றாரு, இந்த உலகத்துக்கு இன்னும் நான் ஒளியாகவே இருக்கிறேன். இருள்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்றார். அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிறவன் வான்றாரு, நான் உன்னை குற்றப்படுத்துவதில்லை, இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த காரியத்தை யாரும் செய்ய முடியும் இல்லையா? பிசாசு நம்மளை பாவத்துக்குள்ள கொண்டு போகிறார், பாவத்துக்குள்ள கொண்டு போறான். இயேசு சொல்றாரு, நான் இன்னும் ஒளியா இருக்கிறேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பாமல் அவனுக்கு ஜீவ ஒளியை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஜீவ ஒளியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கு. பாவம் என்னை ஆள முடியாது, சாபம் என்னை ஆள முடியாது, மரணம் என்னை ஆள முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு மேல நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அதுதான் இருள். அல்லேலூயா. அந்த இருளை மாற்றி ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு 5:14 வாசிங்க. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். இப்ப பாருங்க எங்க கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, இவ்வளவு நேரம் சொன்னாரு நான் ஒளியா இருக்கிறேன், என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு மலை மேல் இருக்கிற இல்ல மறுபடியும் வாசிங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் ஆண்டு சொல்றாரு, நீ இப்ப வெளிச்சமா மாறிட்ட. அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இருள்ல இருந்தேன், இயேசு என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, மகனே என் மூலம் என்னுடைய ஒளி உன் மேல பிரகாசிக்குது, நீ வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு உன்னை நான் மாத்துறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒளியா இருக்கீங்களா, இருளா இருக்கீங்களா? நீங்க ஒளியா இருக்க, நீங்க வெளிச்சமா இருக்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய். அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நான் உன்னைய ஒளியா மாத்திட்டேன், உன்கிட்ட இருக்கிற இருளை மாத்திட்டேன், இப்ப நீ ஒளியா இருக்கிற.
இப்ப நீயும் வெளிச்சம் கொடுக்கணும்ன்ற. எனக்குள்ள என்ன ஒளி வீசுது? நித்திய ஜீவன் என்ற ஒளி. அல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற ஒளி எனக்குள்ள வீசுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற உலகத்துல பிரகாசிக்கிறேன், ஆனா நான் உன் மூலம் இப்ப பிரகாசிக்க போறேன். நீ மற்றவர்களுக்கு என்னவா மாறணும்? ஒளியா மாறணும். நீ வெளிச்சம் கொடுக்கணும். அல்லேலூயா. நீ உலகத்துக்கு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அது கம்ப்ளீட் பண்ணிட்ட. இருப்போமா இல்லையா அப்படியா இப்படியான்னு சொல்லல. அண்ணன் சொல்றாரு, நீ வெளிச்சமா இருக்கிற. உனக்குள்ள இருந்து என்ன வரணும்? சொன்ன நீ பரிசுத்தமா இருக்கிற. என்ன வரணும்? வெளியில பரிசுத்தம் வரணும். அல்லேலூயா. நீ உண்மையா இருக்கிற. அந்த உண்மை, இவங்க உண்மையா இருப்பாங்க, இவங்க பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா எல்லாத்த காட்டிலும் இந்த சத்தியம் தேவை. அல்லேலூயா. சத்தியம் தான் தேவை. நீங்க எல்லாம் ஆண்டவர் செய்ய அவர் வல்லவரை போன்ற தேவனாக இருக்கிறார். யோவான் 3:19 வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்ததும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புறாங்க. அப்ப மறுபடியும் யாராவது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. அப்ப இருளை விரும்பவும் செய்ய முடியும், ஒளியை பகைக்கவும் முடியும். ஏன் முடியும் அப்படின்னா, அவங்க ஒரு மனிதனுடைய கிரியை இருளிலே இருந்து கிரியை செய்கிறபடியினால ஒளியை பகைக்க முடியும். அல்லேலூயா. நீங்க நானும் இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வருகிறோம். ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒளியை விட்டுட்டு இருளை விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா, அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்குது? இருளா இருக்குது. அவனுடைய கிரியை பாவமா இருக்குது. பாவம் தான் இருள். அவன் பாவம் செய்யறதுல பிரியப்படுறான். அவன் குடிக்கிறதுல குடிய விட்டுட்டு வா அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துடும் இல்லையா? தவறான இடத்துல இருக்காதரா, ஆனா அவனுக்கு கோபம் வந்துடும். ஏன் கோபம் வருதுன்னா, அவன் ஒளியை விரும்பல, அவனுடைய கிரியை பொல்லாத இருக்கிறபடினால அவன் இருளை விரும்புகிறான். ஏன்பா 10 ரூபா எடுத்துக்கிட்ட அதிகமா இஸ்மாயில் முடியுமா இல்லையா? ஏன் அவன் ஒளியை பகைத்து அவனுடைய கிரியை பொல்லாத இருக்கிறபடினால இருளை விரும்புகிறான். இப்ப அதுதான் நம்ம சில நேரம் பாருங்க, நம்மளே ஒளியா இருக்கிறது போல இருப்போம். ஆனா சில காரியம் நீங்க தவறு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருள்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியாமலே வஞ்சிக்கப்படுற பாத்தீங்கன்னா, இதுக்கு பேரு வஞ்சகத்தின் ஆவி. 50 ரூபா கூலி பேசுவோம், 40 ரூபா கொடுத்துருவோம், 10 ரூபா எடுத்துருவோம். வஞ்சகத்தின் ஆவி எனக்குள்ள என்ன செய்யுது? நான் இருக்கிறது ஒளி மாதிரி தெரியலாம், ஆனா இருள் என்னை ஆளுகிறது. ஏன்னா என்னுடைய கிரியை அப்படிப்பட்டதா இருக்குது. பாருங்க, இவரை நம்பி இப்ப பணத்தை எல்லாம் சங்கர்புதரை நம்பி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, எடுத்து உள்ள போட்டாருன்னா முடிஞ்சிச்சு கதை. ஒளி போகுது, இருள் வந்துருச்சு. அப்ப அதுல நம்ம கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. இருள், அந்த கிரியைகள் தான் இருள். அப்ப வசனம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். ஒளியானது பாருங்க, இயேசு உலகத்துல வந்திருந்தோம். அந்த ஒளினா இயேசு தான். இயேசு உலகத்துல வந்திருந்தோம். மனுஷனுடைய கிரியை பொல்லாத காரியமா இருக்கிற, பொல்லாத திருடுறது, கொலை செய்யறது, விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அது இதுன்னு எல்லாம் கிரியும் பொல்லாத இருக்கிற அப்படின்னால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பிட்டாங்க. இருளை விரும்பிட்டாங்க, ஒளியை விரும்பல. ஏன் விரும்பல? அவன் கிரியை ஒளியோட ஒத்து போகல, இருளோட ஒத்து போகுது. ஏன்னா சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியில இல்லாமலும் பரியாசக்காரர், இதெல்லாம் இருள். வெளிச்சம் உள்ளவன் இதுல இருக்க கூடாது. அல்லேலூயா. அரசன் நீங்க உலகத்துக்கு நீ வெளிச்சம். ஆண்டு சொன்னார், நீ இப்ப டார்ச்சா மாறிட்ட. நீ ஒரு காலத்துல இருளா இருந்த, இப்ப நீ வழிகாட்டிறவனா மாறிட்ட. எங்க வழிகாட்டுற? நித்திய ஜீவனுக்கு. அல்லேலூயா. ஊழியக்காரன் எங்க வழிகாட்டுறான்? நித்திய ஜீவனுக்கு. நம்ம மேல ஒரு வெளிச்சம் இருக்குது, நமக்குள்ள ஒரு வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எங்கப்பா டார்ச் லைட்? அந்த நடக்கையில இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய பேச்சுல வெளிச்சம் என்ன செய்யுது? இருக்குது. நம்முடைய ரிலேஷன்ஷிப்ல வெளிச்சம் என்ன செய்யுது?
இருக்குது. நம்முடைய நடக்கையில, நம்முடைய உண்மையில, நம்ம போக்குவரத்துல, பணத்தை கையாளுறதுல, வேலை செய்யறதுல எல்லாத்துலயும் வெளிச்சம் இருக்குது. அதனால தான் சொல்றாரு நீ வெளிச்சம். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு நான் ஒளியா இருக்கிறேன், என்கிட்ட வாங்க, இருள் உங்களை விட்டு போயிருந்தாரு. இப்ப அவரோடு நடந்து நடந்து இருள் என்னை விட்டு போயிருச்சு. இப்ப சொல்றாரு நீ என்னவா மாறிட்ட? வெளிச்சமா மாறிட்ட. அப்படின்னா உங்க மேல எல்லாம் என்ன இருக்குது? அப்ப வெளிச்சத்தை நீங்க அநேகருக்கு டார்ச் அடிக்கிறீங்க, அநேகர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியாது, ஆனா வெளிச்சம் கொடுக்கும். இருளை பிரகாசி. இருள் எங்க பாருங்க, நீங்க நடந்து போகும்போது இருள் இருக்கிற மனுஷர்கள் உங்க வெளிச்சத்தை பார்க்க. இவர் கம்பெனில வேலை செய்யறாரு, அங்க இருள் இருக்கும், ஆனா இவர் மேல இருக்கிற அந்த வெளிச்சம் இவருக்கு தெரியாது தான் மேல எவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னு. ஆனா அந்த வெளிச்சம் மத்தவங்களுக்கு, இருள் இருக்கிறவனுக்கு தான் அதோட வெளிச்சத்துடைய மகிமை தெரியுமே தவிர அதை கண்டு அவங்க மாறுவான். அல்லேலூயா. எப்படிப்பா மாறின? இல்லைங்க, இவரோடு இருந்தனால நான் வாழ்க்கை மாறிடுச்சு. அல்லேலூயா. இவரோடு இருந்தனால என் பழக்கத்தை மாத்திக்கிட்டேங்க அப்படி சொல்றாங்களா? அது என்னன்னா இந்த இருள் இந்த வெளிச்சத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா. வெளிச்சம் இருளை என்ன செய்யும்? ஏன் வரல? அவர்கள் ஒளியை பகைக்கிறாங்க, இருளை விரும்புறாங்க. ஒளியில இருந்தாலும் மனுஷனுடைய கிரியை எப்படி இருக்குதா? பொல்லாத கிரியா இருக்குது. வேண்டாத விட முடியல, அவருக்கு வேண்டாத காரியத்தை செய்ய முடியல. ஒருத்தன் களவு செய்யறான், விட முடியல. ஏன்னா அவனுடைய கிரியை அந்த ஆவியோடு ஒத்து போகிறபடினால இயேசு இனி வேணாம், இது நமக்கு போதும் அப்படின்றான். ஏன் அப்படின்னா அவனுடைய கிரியை பொல்லாத இருக்கிறபடினால் இயேசுவை ஜனங்கள் பகைக்கிறாங்க. இயேசுவை ஏன் பகைக்கிறாங்க? இயேசுவை ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய கிரியை பொல்லாத இருக்கிறபடினால ஒளியின் இடத்துக்கு அவனால வர முடியல. அதனால சபையை வெறுக்கிறாங்க, சபையின் ஜனங்களை வெறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவன் கிரியை எப்படி இருக்குது? பொல்லாத கிரியை, மரணத்தின் கிரியை எல்லாம் இருக்குது ஒரு மனுஷனுக்குள்ள. வேண்டாத காரியத்தை செய்யறதுக்கு இல்லைங்களா? தவறான கிரியை, தவறான தொடர்பு, அதெல்லாம் ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு இங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லுங்க வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவனுடைய கிரியை பொல்லாத இருக்கிறபடினால எதை விரும்புறானா? அவன் இருளையே விரும்புகிறான், அவன் ஒளியை பகைக்கிறான். இன்னைக்கு ஏன் சபைக்குள்ள எத்தனை பேர் வரல? வெளியில நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மனுஷனுடைய கிரியை பொல்லாத இருக்கிறபடினால வெளியில பெரிய கூட்டம் இருக்குது, இங்க சின்ன கூட்டம். ஏன் அப்படின்னா அதை வெறுத்து இங்க வந்துருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது இல்லப்பா, இந்த ஒளி உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. உன்னுடைய கிரியை மாத்திரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் கிரியை நான் மாத்துறேன். பிசாசோட இருக்கிற உன்னை வாழ்க்கையை நான் அழிச்சிருவான், ஆனா அவனை ஜெயித்து நான் சிலுவையில ஜெயம் எடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் வெளிச்சமா கொண்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம நேரத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, ஐமை போச்சு. அதனால ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:28 பாருங்க. சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என் இருளை என்ன செய்யறாரு? வெளிச்சமாக்குறாரு. அதை எழுதி வச்சிருக்கிறேன் அந்த வசனம். அதனால கர்த்தர் அந்த வெளிச்சத்தை மாற்றுகிறவர். இருளை பற்றி நம்ம பேசும் பொழுது மறுபடியும் வாசிங்க 18. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய். தேவனாய் கர்த்தர் தான் என் இருளை வெளிச்சமாக்குறார். அப்ப தேவன் தான் என் விளக்கை ஏற்றுகிறார். என்னோட இருளை யார் மாத்துறானா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் விளக்கு எரியுற மாதிரி தான் அவர் இருக்கார். அவர் தான் என் விளக்கை என்ன செய்யறாரு? ஏத்தி எரிய வைக்கிறார். என் இருளை என்ன செய்யறாரு? அப்ப அவர் உங்க கூட இருந்தாருன்னா நான் சொல்றேன், உங்க விளக்கு எரியும். உங்க இருள் உங்களை விட்டு இல்ல போயிடும். இருள் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? வெளிச்சம் போகாது. இருள் உங்களை விட்டு போயிடும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில இந்த திருவிருந்து பந்தியில பானம் பண்ண வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. அந்த சொன்னாரு, நான் உனக்கு ஜீவ ஒளியை என்ன பண்ணிருக்கிறேன், அதனுடைய பங்கு தான் இது. நாம் இதில் பானம் பண்ணும் பொழுது நாம் ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரை கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.